ஆளுமைகளை பற்றி அவர் சொன்னார். அவங்கள பேச வைக்காம நம்ம எப்படி அடுத்த செஷனுக்கு அந்த தயிர் சாதத்துக்கு போறது எனக்கு தெரியல. அதனால தயிர் சாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நம்ம பேசுறது எனக்கு so happy to have இந்த 3 பேரும் அந்த ரவி அண்ணா ஆன் ஸ்டேஜ். அவங்க எல்லாரும் கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு ப்ளீஸ் ஐ எம் இன்வைட்டிங். அனைவருக்கும் வணக்கம். பெங்களூர் நகரத்தை நினைக்கும் போது ஒரு தமிழ் கவிதை நூலை முன்னிறுத்தி இவ்வளவு பேர் உட்கார்ந்து அதை கேட்கறது இல்லை. அந்நியமாக கூட தெரிகிறது. பல நாட்களுக்கு அப்புறம் பல நாட்கள் என்பது பல வருடங்கள் கூட இருக்கலாம். ஒரு நல்ல இலக்கிய சூழலுக்குள் நான் இருப்பதை நான் உணர்கிறேன். இதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த கவிஞர் திருமதி ரத்னா வெங்கட் அவர்களுக்குத்தான் நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய அழைப்பை முன்னிட்டு நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும். திருமதி ரத்னா வெங்கட்டுடைய 2 கவிதை தொகுப்புகளை நான் படித்திருக்கிறேன். இது 3வது இனிமேல் படிக்க வேண்டியது. இந்த 2 கவிதை தொகுப்புகளை நான் படித்ததிலிருந்து எனக்கு ஒரு அனுபவம் சேர்ந்த ஒரு உணர்வு தெரிகிறது. புரியறதுன்றதெல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக ஒரு அகாடமியா இருக்கும். உணர்வது என்பதுதான் எனக்கு முக்கியமாக இருக்கும். இவருடைய கவிதைகளை படிக்கும் போது எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதற்கு நான் சில பேருடைய கவிதைகளை கூட நான் சேர்த்து கொள்ளுவேன். உதாரணத்துக்காக பிரமிழ், தர்மு சிவராம் இவருடைய கவிதைகள் சிலது எனக்கு கூடவே பயணம் செய்யும். ரத்னா வெங்கட்டுடைய கவிதைகளை படிக்கும் போது அவருடைய கவிதைகள் கூடவே எனக்கு பயணிக்கும். சில சமயங்களில் பா வெங்கடேசனுடைய சில கவிதைகள் கூட எனக்கு அதோடு கூட சேர்க்கும். என்ன கூட சேர்க்கும். அது எப்படி ஒரு சக பயணியாக அது வருகிறது இந்த பயணத்தோடு என்றால், உருவத்தை முக்கியத்துவமாக கொள்ளாமல் வடிவத்தின் பல வகைமைகளில் ஒன்ற முக்கியமான அரூப வகையான ஒரு உணர்வு அப்ஸ்ட்ராக்ட். இந்த அப்ஸ்ட்ராக்ட், இந்த வகைமை ஓவியத்துக்கும் கவிதைக்கும் ஒரு சார்பான ஒரு விஷயமாக வரும். ஓவியத்தையே டவுன் போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் ஒன்று ஊமை அல்ல, மௌனமான ஒரு கவிதை என்று சொல்வார்கள். நான் இந்த ஓவியத்தை அடிப்படையாக கொண்டுதான் பேசுகிறேன். அப்ஸ்ட்ராக்ட் என்பது நவீன ஓவியத்தினுடைய பல வகைமைகளில் உச்சத்தில் உள்ளது. கவிதை என்பதே இலக்கியத்தின் ஒரு உச்சம். உரைநடை, நாவல், சிறுகதைகள், கட்டுரைகள், விமர்சனங்கள் இல்லை. கவிதை தலையாய அது கைவரப்பெற்ற எழுத்தாளர்களை நாம் பாராட்ட வேண்டும், கொண்டாட வேண்டும். இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்றது இதுவரைக்கும் இப்போ ஒரு 2-3 பேசினாங்க. ஒரு தோழியர் ரொம்ப அனலைட்டிக்கலா நிறைய விவரித்து நல்ல விளக்கமா அதில் உள்ள நுழைஞ்சி வெளியில வந்துட்டாங்க. இன்னொருவர் நல்ல ஒரு விமர்சன ரீதியாக, அது 2 விமர்சனம் தான், பட் அதுக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம பவா செல்லத்துறையுடைய பேச்சை பேசும்போது இதை எல்லாத்தையும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அனுபவம், இவற்றுக்கு முன்னாலும் பின்னாலும் இன்னும் வரக்கூடிய ஒரு அனுபவமாக அவருடைய நினைவுகளில் இருந்து உதிர்த்தது இருக்கு. இதையெல்லாம் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரத்னா வெங்கட்டுடைய இந்த கவிதை நூல். இந்த கவிதை நூல் நான் இன்னும் படிக்கிறேன், இப்பதான் கையில் வாங்குறேன். இதனுடைய சாரம் அவர்கள் பேசிவிட்டார்கள். பேசுவதற்கு ஒரு ஆர்வத்தையும் தூண்டிவிட்டார்கள், படிக்கிறதுக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்டார்கள். ரத்னா வெங்கட்
அவர்களுடைய கவிதைகளில் நான் சொன்ன எனக்கு ஒரு சுருக்கமான ஒரு இது என்னன்னா, எனக்கு அதில் நிறைய அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஒரு உருவம், ஒரு வடிவம், இதை முக்கியத்துவம் தராமல் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வடிவம், எப்படி பார்த்தாலும் கவித்துவம் இருக்க வேண்டும். கவித்துவம் இருந்தால்தான் கவிதை. அது இதுல இருக்குன்னா இதுக்கு முன்னால இருக்கிற நான் படித்த அவருடைய 2 தொகுப்புகளும் இருக்கு. எனவே ஒரு நல்ல கவிஞரை நாம் அவருடைய நூல்களிலிருந்து அடையாளம் காண்கிறோம். ஒரு நல்ல கவிதை சூழலை அவர் அதோடு சேர்த்து அளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலையில் நாம் அமர்ந்திருப்பதற்கும் சேர்ந்திருப்பதற்கும் அனுபவித்திருக்கும் இந்த உணர்வை நாம் கொண்டதற்கும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு அதை கேட்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வணக்கம். வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பல நண்பர்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு காண்பதற்கு இந்த மேடை வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. நண்பர் வெங்கடேசனை நான் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை இன்னைக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்புறம் நம்ம சப்தரிஷி, கமலாலயன், எல்லா நண்பரோடும் நான் போகிற எல்லா இலக்கிய நிகழ்ச்சிகளையும் அவங்களும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய நிகழ்ச்சி, ஒரு பெங்களூரில் நடக்கக்கூடிய ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துகிற முயற்சியில் நானும் செஞ்சுருக்கேன். என்னால் ஒரு 10-15 பேருக்கு மேலே கூட்டம் முடிஞ்சது கிடையாது. கிட்டத்தட்ட நாங்கள் 2-3-4-5 ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் அதை முயற்சி பண்ணாலும் கூட எங்களுடைய அதிகபட்ச எண்ணிக்கைங்கிறது ஒரு 12 இல்லை 15, அதுக்கு மேலே போனதில்லை. ஆனால் இங்கே 50 பேர் அளவுக்கு நீங்கள் திரண்டு வந்திருக்கீங்க. இந்த திரட்டக்கூடிய சக்தி நம்ம கவிஞர் ரத்னா வெங்கட் அவரிடம் இருந்திருக்கிறது. இந்த 30 ஆண்டுகளில் இந்த நகரத்தில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றமாக இதை நான் பார்க்குறேன். இலக்கியத்தை வாசிக்கிறவங்கள ஒன்றா சேர்க்கறதும் இன்னைக்கு நாட்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். வாசகர்கள் எப்பவுமே இலக்கியத்துக்கு முக்கியமானது. அவர்கள் தான் நீங்கள் அதை அடுத்து வெவ்வேறு தலைமுறைகளுக்கு வாசிக்கிறவங்க தான் கொண்டு போயிட்டே இருக்காங்க. எழுதுகிற டெக்ஸ்ட் ஒரு இடத்துல அப்படியே நின்று போகுது. ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது அதை வாசிக்கிறவங்க. சங்க காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின ஒரு பாடல் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது தலைமுறையாக பல வாசகர்கள் படித்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு வாசிப்பு தான். அந்த வாசிப்பு தான் உங்களுக்கு காலந்தோறும் நமக்கு ஒரு பெரிய துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும். ஒரு தலைமுறைக்கு புரியாத ஒரு பொருள் இன்னொரு தலைமுறைக்கு வேறு விதமாக அது புரியும். அதுதான் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பயன் அப்படிங்கிறதுனா அது அகராதி இல்லை. ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் அப்படி காட்டக்கூடிய ஒரு அகராதி இல்லை. அது வாழ்க்கை சார்ந்து ஒரு கட்டத்திலையும் அதனுடைய பொருள் மாறிக்கொண்டே இருக்கும், விரிந்து கொண்டே செல்லும். மாறிக்கொண்டே இருக்குங்கிறத விட விரிந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு தன்மை இலக்கியத்துக்கு இருக்கு. அதனால ஒரு கதை ஒரு கட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இன்னொரு அதே கதையை இன்னும் சில ஆண்டுகள் கழித்து நீங்கள் படிக்கும்பொழுது அது இன்னொரு விதமான அனுபவத்தை கொடுக்கும். ஒவ்வொரு கதையும் அப்படி நம்ம மனசை மலர வைக்கக்கூடிய கதை. இப்போ நண்பர் பவா செல்லதுரை அவங்களுக்கு 2 கதையை சொல்லி காட்டினார். எத்தனை முறை இந்த கதைகளை சொல்லியிருப்பார் நினச்சிருக்கீங்க. ஆனால் சொல்லும் போதெல்லாம் அவருடைய மனசு பூரிக்குது, கேட்கும் போதெல்லாம் கேட்டவர்களை பூரிக்க வைக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட அபூர்வமான கதைகள் தமிழில் ஏராளமாக இருக்கு. அது எத்தனை முறை படித்தாலும் நீங்கள் அடுக்காத கதைகள். நீங்கள் அழகிரிசாமியுடைய ராஜா வந்திருக்கிறார்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நீங்கள் ஒரு 100 முறை படித்தாலும் கூட ஒரு முறையும் நீங்கள் அந்த கடைசி கட்டத்தில் நமக்கு ஒரு உடம்பு உழுக்கிடும் அந்த கதை. அப்படிப்பட்ட ஒரு கதை. அந்த கதை மரபுட வந்தவங்க தான் இப்போ நம்ம மாதிரி என்ன மாதிரி நாட்கள். அந்த ராஜா வந்திருக்கிற கதையை நான் உங்களுக்கு செல்லதுரை அளவுக்கு எனக்கு கதை சொல்ல முடியலனாலும் கூட
நான் ஓரளவு அதை சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதில் அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அந்த காலத்து பள்ளிக்கூடம், இந்த காலத்து பள்ளிக்கூடம் இல்லை, அந்த காலத்து பள்ளிக்கூடத்தில் செருப்பே போடாமல் வரக்கூடிய மாணவனும் படிக்கிறான். செருப்போட நல்ல ஒரு மிடுக்கான ஆடை அணிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பணக்கார பையனும் அதே பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பான். அந்த மாதிரியான ஒரு எல்லாரும் கலந்து, ஏழை மாணவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, பணக்கார பிள்ளைங்க எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஊரை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரருடைய பையனும் அந்த கிளாஸில் படிக்கிறான். அந்த ஊர்லேயே மிகச்சிறிய ஒரு ஏழை, அந்த பிள்ளைங்களும் அவரை ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும், அந்த பசங்களும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ஒரே கிளாஸ், எல்லாத்தையும் படிப்பாங்க, பேசுவாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு படம், நிறையா படங்கள் இருக்கும். படம் ஒரு புஸ்தகத்தில் ஒரு 100 பக்கம் புஸ்தகம்னா அது ஒரு 50 படங்களாக இருக்கும். ஸோ படம் இருக்கிற பக்கமாக திருப்பி இந்த அடுத்தது என்ன வரும், படம் இருக்குமா வெறும் எழுத்து மட்டும் இருக்குமா அப்படின்லாம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பந்தயம். ஒரு கிளாஸ் ரெஸ்ட் ரூம், ஒரு 5 நிமிஷம் பிரேக் இருக்குல்ல, அந்த 5 நிமிஷம் பிரேக்கில் பசங்க விளையாடுற விளையாட்டு என்னென்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் படம் வருமா எழுத்து வருமா, படம் வருமா எழுத்து வருமா, படம்னு நீ சொல்லி படமும் வந்துடுச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட, படம்னு சொல்லி எழுத்து வந்தால் நீ தோத்துட்ட. இப்படி ஒரு விளையாட்டு உண்டு. அந்த விளையாட்டை அந்த பிள்ளைகள் ஆடுது. அப்போ அந்த பணக்கார பையனும் இந்த ஏழை வீட்டு பொண்ணும் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் விளையாடுறாங்க. இந்த பொண்ணுக்கு தான் தோத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் அவங்க அண்ணங்காரனுக்கு தோத்தாலும் பரவாயில்ல, விளையாடணும்னு ஒரு அண்ணன். இப்படியே ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. கிளாஸ் ரூமில் தொடங்கின அந்த போட்டி ஸ்கூல் விட்டு அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த போட்டி தொடங்கிட்டே இருக்கு. அப்படியே மாறி மாறி ஒவ்வொரு போட்டியாக சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு அந்த பணக்கார பையனை அவனை தோக்கடிக்கணுங்கிறது தான் அந்த குழந்தைக்கு ஒரே லட்சியமாக இருக்கும். ஆனால் அதனால் ஒவ்வொரு முறையும் அவன் கேட்குற கேள்விகள்லாம் இது மாறி மாறி பதில் சொல்லிகிட்டே வரும், அவனை எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஊர் எல்லாம் வந்துடும். அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போயிடுவான், இவங்க 2 பேரும் இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ என்னன்னா, அடுத்த நாள் தீபாவளி, அதனால் ஸ்கூல் கிடையாது, ஸ்கூல் இல்லை. இவங்க அப்பா வெளியூரில் வேலை செய்கிறார். அவர் மாதத்துக்கு ஒருடைய வாரத்துக்கு ஒரு நாளும் அவர் பிள்ளைகளுக்கு பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு செலவு கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போயிடுவார் திரும்ப. இந்த வீட்டில் இந்த அம்மா மட்டும் இந்த 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, தீபாவளிக்கு யாருக்கும் துணி எடுக்கிறதுக்கு காசு இல்லை, அதனால் துணி எடுக்கலை. இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு புருஷங்காரனுக்கு வேஷ்டி கூட வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை, ஒரு துண்டு வாங்கி வச்சுருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு அம்மா ஒரு புது துணி வாங்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு துண்டு, அவன் ஏன்னா தீபாவளி காலையில் வந்துடுவார், குளிச்சுட்டு ஒரு புது துணி கட்டணுங்கிற ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு துண்டு வாங்கி வச்சுருக்காரு. இந்த தீபாவளி சமயத்தில் இந்த அம்மா எல்லா ராத்திரிலாம் படுத்து விடிஞ்சா தீபாவளி இவங்க எல்லாம் உள்ள படுக்க போகிறாங்க. படுக்க போகிற நேரத்தில் இப்போ கதவை சாத்துறதுக்காக இந்த அம்மா வெளியில் வராங்க. அந்த பிள்ளைகள்லாம் படுத்துருக்கீங்க. கடைசி நேரத்தில் இவங்க ரொம்ப நேரம் காத்திருக்காங்க, புருஷன் வருவான்ட்டு அந்த அம்மா. அதனால் தூங்காமல் இருக்கிறாங்க. அந்த ஆள் வரலைங்கிறதுனால இந்த அம்மா கடைசியாக ஒரு முறை போய் அந்த எல்லை வரைக்கும் பார்த்துட்டு திரும்ப படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியில் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் வரைக்கும் பார்க்குறாங்க, அவர் வரல. அதனால் திரும்ப கதவை சாத்தலான்னு பார்க்குற சமயத்தில் ஒரு மரத்து ஓரத்தில் ஓரமாக ஒரு பையன் ஒரு சின்ன பையன், அவங்க பொண்ணு வயசே இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படியே குளிரில் ஒடுங்கிட்டு அவன் ஒரு சாரலில் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இந்த அம்மாவுக்கு பகீர் யாருடா அந்த பையன்ட்டு அந்த அம்மா கிட்ட அந்த பையனை போய் பார்த்து பேசுகிறாங்க. அவன் வேற ஒரு ஊர், அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவங்களுடைய அத்தை வீடோ என்னமோ அந்த வீட்டுக்கு அவன் போகிறான். அன்றைக்கி தீபாவளி வச்சு அவன் தனியாக இருந்துச்சாருன்னு அந்த வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் மழை போகுது, இருட்டிடுது, போக முடியல. அதனால் அந்த ஊர்லேயே சுற்றிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே ராத்திரி ஆகிடுச்சு, எங்கேயும் போக முடியலன்னு அந்த மரத்துக்கிட்டு அவன் ஒடுங்கியிருக்கான். அந்த அம்மாவுக்கு அந்த பார்த்த உடனே, ஐயோ பிள்ளை ஏம்மா நீ இந்த மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்க, உள்ளே படுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த திண்ணையில் படுக்க வச்சுக்கிறாங்க. திண்ணையில் படுக்க வச்சுட்டாங்க. காலையில் தீபாவளி, எல்லா பிள்ளைகளும் குளிக்கணும் இல்லையா, எல்லாம் அவங்க இந்த பிள்ளைய குளிக்க வைக்காமல் எப்படி இருக்க முடியும்?
அந்த ஒன்றும் அவங்க அப்பங்காரன் வரல. இந்த 2 பிள்ளைகளையும் குளிக்க சொல்லும் பொழுது அந்த பிள்ளையும் செப்பா நீயும் குளிடான்ட்டு அவன் வந்து அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு அவனுக்கு சீக்காக போட்டு அவனும் குளிக்கிறான். குளிச்சு முடித்த உடனே அவன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவன் பேர் வந்து ராஜா அப்படிங்கிறான். அவன் வந்து சரி அவனை கூட பேசிக்கிட்டு அவனுக்கு எல்லாம் குளிக்க வைக்கிறாங்க. இப்போ தீபம் இருக்கிறது ஒரே ஒரு துண்டு. இந்த பிள்ளைகளோ ஏதோ ஒரு சட்டை கிட்ட போட்டுருச்சு. அவங்ககிட்ட சட்டையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு துணி மாற்றி போடணும்ல, மாற்றுறதுக்கு கூட துணி இல்லை. அதை போட்டிருந்த அழுக்கு துணியை எப்படி போடுறது தெரியல. அதனால் அந்த அம்மா அவனுக்காக வாங்கி வச்சிருந்த துண்டை அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை கட்டிக்கடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ அந்த என்ன செய்கிறாங்களோ சாப்பாடு தின்பண்ணுகள் கொடுக்குறாங்க. வெடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் அந்த பணக்கார பையன் அங்கேருந்து அவங்க வீடு பக்கத்து வீட்டான். அவன் தால் புட்டுன்னு பெருசாக சட்டையெல்லாம் கிட்ட எல்லாம் போட்டுட்டு அவர் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அங்கேருந்து வராரு. ஏன்னா அவனுக்கு அங்கே பேச துணைக்கு ஆள் கிடையாது. இந்த பசங்கள்கிட்ட தான் பேசி ஆகணும். அங்கேருந்து வராரு. அங்கேருந்து வந்தவொடனே அப்போ அவனோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அந்த அக்கா வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பெருமையை வந்து இவங்க சொல்லணுங்கிறதுக்காக அவன் அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். அவங்க அக்கா வீட்டுக்காரு அவன் கேட்குறாரு, எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த சின்ன குழந்தை அப்பயே அந்த போட்டி விடலை. எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறாரு அப்படின்னு. அவனுக்கு யார் ராஜா ஒன்றும் புரியல. அவனை காட்டுறா பாரு, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு பாரு அப்படின்னு அந்த பையன் அந்த குழந்தை அதோட கதையை முடிச்சுக்கிறான். இப்படி ஒரு அருமையான கதையை அவர் எழுதி ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னைக்கு படித்தா கூட உங்களுக்கு மனசு தழும்ப நீங்கள் அந்த கதையை படிக்கணும். அது தழும்பக்கூடிய ஒரு மனசை தழும்ப வைக்கக்கூடிய ஒரு கதை அழகிரிசாமியுடைய கதை. ஒரு அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு கதை, உலகத்துக்கு சொந்தமான மொழி மொழி. நீங்கள் தேடி தேடி படித்தா கூட ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் சுருக்கி படித்தா கூட ஒரு 2000 கதையை நீங்கள் படித்தே தீர வேண்டிய கதைகள்னு நாங்கள் ஒரு பட்டியல் போடணும். அப்படி ஒரு 2000 கதைகளை நீங்கள் பேர் எழுதி வச்சு நீங்கள் படித்தாலே அது மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் படித்து அடையக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தத்துக்கு வந்து இணை எதுவுமே கிடையாது. நீங்கள் 1 கோடி ரூபாய் நீங்கள் கையில் வச்சுட்டா கூட அதை திரும்பி திரும்பி நீங்கள் எண்ணி பார்த்தா கூட அந்த ஆனந்தம் வராது. ஆனால் ஒரு கதையை நீங்கள் 100 முறை நீங்கள் அசை போட்டால் கூட நீங்கள் 1 கோடி ரூபாயை வச்சிருக்கிற ஆனந்தத்தை விட மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் உங்களுக்கு பிடிச்ச கதையை, உங்களுக்கு தெரிஞ்ச கதையை திரும்ப திரும்ப நீங்கள் அது மனசுக்குள்ள வர அசை போடும்போது தான். ஏன்னா நீங்கள் அசை போடும்போது அந்த கதை 2 மடங்காக மாறிடும். வேறு ஒரு உலகத்தை காட்டு, வேற ஒரு உருவத்தை உங்கள் உலகத்துக்குள்ள அது கட்டமைக்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை கொடுக்கறதுனால தான் வாசிப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி. திரும்ப திரும்ப வாசிக்கிறதுங்கிறது வந்து இன்னொரு உலகத்துல வாடுறது. வாசிக்கிறவன் ஏன் உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறான், எப்பவுமே ஒரு எந்த விதமான ஒரு கவலை இல்லாத மனிதனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே இன்னொரு உலகத்தை உண்டாக்கிக்க முடியுதுங்கிறதுனால தான். நீங்க மற்றவங்கெல்லாம் பாருங்க, ரிட்டையர்ட் ஆவாங்க, அதோட சுருங்கி போச்சு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க, படம் பார்ப்பாங்க, எங்கன்னா வாக்கிங் போவாங்க, அவ்வளோதான். ஆனால் படிக்கிற ஒரு ஆள், வாசிக்கிற பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவனுக்கு எண்டே கிடையாது. எண்டே இல்லாத ஒரு படம்னா அது வந்து வாசிக்கிற ஒரு ஆளுடைய ஒரு வாழ்க்கை தான். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாம் தேடி நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. அந்த ஆசையை சொல்கிறதுக்கு இந்த இடத்த நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த நம்ம ரத்னா ரொம்ப செறிவான ஒரு கவிஞர். அவருடைய கவிதைகளில் ஒரு சங்க கால கவிதையினுடைய ஒரு தொடர்ச்சி எப்பயுமே உண்டு. இப்போ நீங்கள் பழைய சங்ககால செய்யுளில், அகநானூறு செய்யுளில், சங்ககால பாடலில் பாடும்போது பார்க்கும்போது ஒரு பாட்டு, ஒரு கவிதை எல்லா கவிஞர்களும் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இரவு தூங்க முடியாத ஒரு பெண், அவள் வந்து அவள் படுத்துட்டு இருக்கான். ஆனால் இரவு அவள் தூங்கலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அவர் எழுதக்கூடிய வரிகளை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஓசைகளும் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இரவு அவங்களுக்கு தூக்கம் வரலன்னே அவங்க செவி புலன் வந்து ரொம்ப கூர்மையாயிடும். அவங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓசை கூட அவங்களுக்கு கேட்குது. அப்போ எங்கேயோ ஒரு அருவி கொட்டக்கூடிய ஒரு சத்தம், எங்கேயோ ஒரு இரவு கோட்டான் போடக்கூடிய ஒரு சத்தம்,
எல்லாமே உங்களுக்கு காதலை கேட்கும். பின்னால தோட்டத்துல பூ மலர்கள் உதிரு, மலரே மென்மையானதுதான். ஆனா அந்த மலர் கீழே உலக சத்தம் கூட அந்த பொண்ணு வந்து காதால கேட்டா அப்படின்னு ஒரு கவிதையில எழுதி. அப்போ அதாவது அந்த 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 தூங்க முடியாத ஒரு பெண்ணுடைய ஒரு துயரம் இருக்குல்ல, அந்த துயரம் வந்து ஒரு சங்க காலத்தினுடைய பாடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு. அதை இன்னைக்கு நீங்க எழுத ஆரம்பிக்கிற ஒரு அம்மா எப்படி எழுதுவாங்க யோசிச்சு பார்த்தா, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு அம்மா பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு தூக்கம் வரல ஆனா தூங்க முடியல. அது அப்ப அவங்களுடைய புலன் மறுபடியும் வேலை செய்யும், திரும்ப கூர்மையா எல்லா இடத்தையும் கவனிச்சுட்டே இருக்கு. அது வந்து பிளான் பண்ணிலாம் கவனிக்கல, பிளான் பண்ணாமையே அவங்களுடைய மனசு எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல எங்கேயோ ஒரு நாய்க்குட்டி போற சத்தம். அந்த குட்டி நாய் முதல்ல குட்டி ரொம்ப பரவாயில்ல சத்தம் போடும், அந்த குட்டி போடுற சத்தம் கூட கேட்கிற அளவுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு தூங்காம இருக்கா. அப்படி எழுதுறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதின ஒரு கவிதையோட தொடர்ச்சி அது இல்லையா? அந்த தொடர்ச்சியை அந்த முன்னால அந்த ஒரு தொகுப்பு, அந்த தொகுப்புல அப்படி ஒரு கவிதை இருக்கு. எங்கேயோ ஒரு அறையில எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போடுற டாமி போடக்கூடிய சத்தம் அந்த பொண்ணுக்கு காதுல கேட்குது அப்படின்னு அந்த வரியை படிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு சங்ககால ஒரு கவிதையை வந்து டக்குன்னு கனெக்ட் ஆகும். அப்ப இந்த தொடர்ச்சியை வந்து அதில் பார்க்க முடியுது. அதுதான் ஒரு கவிதையினுடைய கவிதை வாசிக்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் வந்து இப்படி ஒரு கனெக்ஷனை கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். அந்த சிலிர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கவிதைகளை ரத்னா தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. இந்த புதிய கவிதை தொகுப்பை இப்பதான் பார்க்குறேன், இனிமேல் தான் படிக்கணும். இதுலேயும் அப்படிப்பட்ட கவிதைகள் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். பேசும்போது சொன்னாரு, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் திரட்டல, இந்த கூட்டம் எனக்காக வந்ததில்லை, இங்கே எல்லாருமே அன்பை விளைச்சிருக்காங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டேன் விட்டல் ராவ் சாருக்கு, அடுத்த நாள் காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் நேற்றே பாவண்ணன் சார்கிட்ட பேசிட்டேமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அன்புக்கு வந்து நான் என்ன செய்ய முடியும்? இந்த அன்பு தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கே தவிர நான் இல்லை. அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மைக்கை நான் வந்து குறுக்கிட்டு வாங்கினேன், அதுக்கு நான் மன்னிக்கணும். கமலாலயன் சார் அடுத்தது பேச போகிறாரு. அவர் வந்து என்னுடைய கின்சுகை புத்தகத்துக்கு நான் அவருக்கு ஒரு முன்னரை கேட்டிருந்தேன். நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டேன், எனக்கு தெரியல. அவர் அந்த பிடிஎஃபை எடுத்துட்டு தான் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வாசிச்சு தன் கைப்பட அவர் வந்து அணிந்துரை எழுதி எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு. எனக்கு வந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு அவருக்கு உண்டான மரியாதை செய்ய முடியல. ஏன்னா நான் கூப்பிடும்போது அவர் பிஸியா இருப்பாரு, எங்கேயாவது போயிருப்பாரு சாரு. அவர் ஊர்ல இருக்கும்போது எனக்கு ஏதாவது வேலைகள் இருக்கும். இந்த கூட்டத்துக்கு வந்து நான் சார் கண்டிப்பா நீங்க வந்தாகணும்னு சொல்லும்போது அவருக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்து சார் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. அது வந்து அவர் எனக்கு கொடுத்த வந்து ஒரு அங்கீகாரம். அதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாபா சொன்னதுதான், பல வருடங்கள் கழிச்சு அவரை மேடையில் நான் அதுக்கு முன்னாடி நிறைய சந்திச்சிருக்கோம். வாரத்தில் ஒரு நாள் கூட பார்த்துருக்கோம். திருவண்ணாமலையில் இருக்கும்போது கலை இரவுகளுக்கெல்லாம் போயிருக்கோம். அந்த மாவட்டம் பூரா சுற்றும் போது அவர் என்னோடு பயணித்த சக பயணி. அப்போ இன்றைக்கு ஒரு உலகறிந்த கதை சொல்லியாக அவர் வேற ஒரு தளத்தில் இயங்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னன்னா, இப்போ பாவண்ணன் சொன்ன மாதிரி படிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்னா படிக்கிறத பகிர்ந்து கொள்றது அதை விட பெரிய சந்தோஷம். நீங்கள் நல்லா படித்து இன்வால்வ் ஆகி ஒரு கதையை, ஒரு கவிதையை, ஒரு நாவலை, எந்த ஒரு உரைநடையை உள்வாங்கி அதை வந்து இப்படி ஒரு 50 பேர் இவ்வளோ அமைதியாக வந்து இதை நல்ல காலநிலையும், அதாவது கிளைமேட்டும் ரொம்ப இதமாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி அமைதியாக அதை கேட்கும்போது பேசுகிறவங்களுக்கும் அது மேலும் மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். படிப்பதை பகிர்ந்து கொள்வது ஒரு மிகச்சிறந்த அனுபவம். அது கோடிக்கணக்கில் ரூபாய் கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் வேற இதில் பெற முடியாது. அதுதான் தொடர்ச்சியாக பாபா செஞ்சுட்டு இருக்கிறது. நான் செய்கிற எழுத்து வேலைகள்,
நூல் அறிமுக கட்டுரைகள், பெரும்பாலும் நூல் அறிமுக கட்டுரைகள் எழுதுறேன். விமர்சனம் இல்லை, அறிமுகம் பண்ணி எழுதுறேன். ஒரு புத்தகத்தை முதல்ல படிக்க வைக்கணும், அப்புறமா அதை விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அறிமுகம் செய்வது இப்போ ஒரு வகையில் அது அவசியமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஆனால் பலருக்கு இன்றைக்கு உள்ள வாழ்க்கை அவசரங்கள்ல என்ன புத்தகம் புதுசாக வந்திருக்கு, அதுல என்ன சொல்லப்படுது, எது ஒரு நல்ல இலக்கிய படைப்புன்னு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல கையை பிடிச்சு கூப்பிட்டு போக வேண்டியிருக்கு. அப்படி சில நேரங்களில் அந்த அறிமுகங்கள் பயன்படும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 கதையை அவர் சொன்னார். அவர் கதையை சொல்லும்போது அதை எப்படியெல்லாம் அனுபவித்து சொல்லுவாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். இந்த அனுபவம் கதை எழுதுறவன் தனக்குள்ள தான் வாழ்ந்த அல்லது தான் பார்த்த மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் உள்வாங்கி கொண்டதை ஒரு எழுத்தாக, கவிதையாவோ கட்டுரையாகவோ ஏதோ ஒரு இதில் பதிவு பண்ணுறான். பதிவு பண்ணும்போது அவன் ஒரு ஆங்கிளில் பதிவு பண்ணுறான். வாசிக்கிற ஒவ்வொருவரும் அதை வேற வேற மாதிரி உள்வாங்கி கொண்டு, உங்கள் கதையை படித்தேன், அதில் இந்த இது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லும்போது நாமே நினைக்காத, அதாவது எழுதினவனே நினைக்காத ஒரு புது இடத்துல, அதான் பிரபஞ்சம் இது யார் எழுதின கதைன்னு அவர் எழுதின கதையவே கேட்க வச்சது. அந்த மாதிரி ஒரு இந்த அனுபவங்கள் இன்னைக்கு விலை மதிக்க முடியாத ஒரு நாளாக எனக்கு. இப்போ நான் ரத்னா வெங்கட் சொன்னாங்க, அந்த அணிந்துரை எழுதி அனுப்புனதுல அதெல்லாம் என்னுடைய அன்றாட கடமையாக நான் செஞ்சுட்ருக்கேன். அது அறிமுகம் இருக்கோ இல்லையோ, யார் விரும்பினாலும் கேட்டாலும் அது படிச்சுட்டு எனக்கு தோன்றதை நான் பதிவு பண்ணி அவங்களோட ஷேர் பண்ணுறது வழக்கம். அது அவங்களுக்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்கு அது அவங்களுக்கு ரொம்ப அது பெரிய விஷயமா பட்டிருக்குன்னு தெரியுது. ரொம்ப நன்றி. எப்பவுமே மனித உணர்வுகளை நம்ம நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம், ஒரு அன்பான ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலை போகிற போக்கில் நம்ம சொல்லுகிற ஒரு ஆறுதல், ஒரு பகிர்தல் பல நேரங்களில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துறத நம்ம பிறகு பார்க்கலாம். அது எழுத்தாளர்களுக்கு அது சொத்து. அந்த இலக்கிய படைப்புகளுடைய மூலப்பொருள் அதுவாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு பவா சொன்னார் பாருங்க, நான் என்னுடைய முதல் தொகுப்பு வெளிவருவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் பவா சந்திரன். நான் பார்வைகள் மாறுன்ற அந்த தொகுப்புடைய கதைகளை எழுதி ரொம்ப நாள் அதை வெளியிட முடியும்னு எனக்கு அப்பெல்லாம் நம்பிக்கையோ அல்லது அதுக்கான வாய்ப்போ கொஞ்சமும் இல்லாத ஒரு சூழல்ல அவர் தற்செயலா அந்த தொகுப்பு என்ன போட்டு தொகுப்பே கொண்டு வராமல் இருக்கீங்கன்னு சொல்லி அதை வாங்கி படிச்சுட்டு அவர் ஒண்ணுமே சொல்லலை. ஆனா சைலண்டா அண்ணன் மீராவுக்கு அதை அனுப்பி இதை அவசியம் வெளியிடணும்னு சொல்லி அவர் அண்ணன் மீரா எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துல அவர் சொல்லியிருந்தாரு, உங்கள் கதைகளை எல்லாம் வெளியிடணும்னு பவா அன்போடு அனுப்பியிருந்தாரு. படிச்சு பார்த்தேன், அதுல ஒரு வித்தியாசமான தொனி இருக்கு, கட்டாயம் போடுறேன்னு சொல்லிட்டு வெளியிட்டார். கலையரவு மேடையில 90ஆம் ஆண்டு டிசம்பர் 31 விடிஞ்சா 91 ஜனவரி 1 அந்த நடு இரவில் பல்லாயிரம் கணக்கான மக்கள் அந்த கலையரவுல, திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும், கலையரவுக்கு தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு போனதுல அங்கதான் தொடங்கினது அந்த ஒரு மாபெரும் இலக்கிய திருவிழா. அந்த திருவிழா மேடையில அதை வெளியிடும் போது மழை தோரிச்சு கோணங்கி வெளியிட்டாரு. நான் வாங்கிக்கிட்டேன். அந்த காட்சி மறக்கவே முடியாது. எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக அந்த மாதிரி பணிகள், முற்றம்னு அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட்டங்கள், திண்ணை, பல விஷயங்களை வேற வேற வடிவம், ஒரு வடிவம் கொஞ்சம் அலுப்பா தெரியுதுன்னா இன்னொரு வடிவத்துல அவர் ஆரம்பிப்பார். அந்த தொடர்ந்து அந்த இலக்கிய தொடர்ச்சி அறாமல் அவர் கையில எடுத்துட்டு போற தீபம் இருக்குல்ல, அதுதான் இந்த இலக்கிய வாசிப்பு அப்படிங்கிறது. அந்த இலக்கிய வாசிப்பு நம்ம எல்லாம் அமைதியா படிச்சுட்டு கடந்துருவோம். அந்த வாசிப்பை யாருக்கு எந்த இடத்துல எப்படி சொன்னா அது போய் சேருமோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அபூர்வ திறன் அவருக்கு உண்டு. அது நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் இப்ப ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு அருகில் சந்திச்சது உண்மையிலே ரொம்ப, இந்த வாய்ப்பை ரத்னா வெங்கட் தான் அதை ஏற்படுத்தியிருக்காங்க. பல எழுத்தாளர்கள் இங்கே எதிராக இருக்காங்க. இங்கே மேடையில் பாவண்ணனும் விட்டல் ராவும் ரவி சுப்பிரமணியமும் இருக்கிறாங்க. விட்டல் ராவோட ஆரம்ப போக்கிடம் நாவல்ல இருந்து அவரை தொடர்ந்து வாசிக்கிறேன். பாவண்ணன் இன்னும் நீண்ட காலமாக அவருடைய
கதைகள் கட்டுரைகள் எல்லாம் வாசி அனுபவிச்சு உடனே அவரோட பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவரோட எழுத்து எதாவது படிச்சுட்டாலும் இல்லை அவருடைய படைப்பை பற்றி யாராவது எழுதியிருந்தாலும் உடனே அன்னைக்கு இல்லை மறுநாள் அவரோட பேசுறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பழக்கமா இருக்கு. அப்படி ஒரு நீண்ட பா. வெங்கடேசன் எதிராக இருக்காரு, லாசாரா சப்தரிஷி இருக்காரு. சப்தரிஷி எல்லாம் வந்து அவருடைய அந்த நகைச்சுவை உணர்வு தான் எனக்கு, அவர் நினைச்சாலே உடனே சிரிப்பு வரும். மலேசிய பயணத்துல இரவு முழுக்க எங்களை எல்லாம் சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு. அவ்வளவு கொட்டி இருக்கு. அப்படியான இலக்கிய ஆசான்கள், இலக்கிய நண்பர்களோட அந்த இது இருக்கு இல்லையா. மலர்விழி அன்புவேல் கவிஞர் வந்திருக்கிறாங்க. பலர் பேர் சொன்னா ரமேஷ் கல்யாண் இருக்கிறாரு, சித்தார்த்தன் சுந்தரம் இருக்கிறாரு. எல்லாரையும் பேர் சொல்லணும்னு ஆசை, நேரம் கருதி. சிலர் எனக்கு புதிதாக அறிமுகமானவர்கள் இருக்கீங்க. ஆனா இவங்க அறிமுகமானவர்களோ இல்லையோ எல்லாரையும் இன்னைக்கு எந்த நூல் இழை நம்மளை எல்லாம் இணைச்சிருக்குன்னு பார்த்தா இந்த இலக்கியம்ங்கிற இதுதான். அதெல்லாம் இந்த இழையை இன்றைக்கு வேற இடத்துல உதிரி பூக்களா இருந்தவங்கள ஒன்றாக தொடுத்த ஒரு அற்புதமான பணியை ரத்னா வெங்கடனுடைய இந்த இசலி தொகுப்பு பண்ணியிருக்கு. இசலி என்றால் மறுதளிப்பது, எதிர்த்து நிற்பது, மாற்று கருத்தை முன்வைப்பதுன்னு சொன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கு மாற்று கருத்தை முன்வைப்பது தான் நான் கடைசியா வலியுறுத்தி சொல்ல விரும்புவது. வழக்கமான பாதையில போறதுல பிரயோஜனம் இல்லை. சென்று தேய்ந்த பாதையில சென்று அந்த தேய்ந்த பாதையில செக்கு மாட்டை போல போறது, அது அப்படி இப்போ ஒருத்தர் பண்ண அவர் இலக்கியம் படிச்சாலும் படிக்கலைனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இலக்கியம் படிப்பது நம்மை ஒரு புதிய பாதைக்கு செலுத்துவதாக இருக்கணுங்கிறத திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியான புதிய சிந்தனைகளை இந்த உரைகள், இந்த கவிதை தொகுப்பு நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே எழுதினதை படிச்சிருக்கேன், இதையும் படித்து விட்டு நம்ம பேசலாம். இந்த வாய்ப்பை, இந்த வாசிப்பை பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவத்தையும் இங்கே முன்வைத்ததற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய இன்றைக்கு வந்த உடனே ஒரு ஆனந்த அதிர்ச்சி, வைல்டு ஆங்கிள் ரவிசங்கரன் சாரை பார்த்தது. அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து சுபமங்களா இதழ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அத்தனை நேர்காணல்களும் அதுல உள்ள முக்கியமான எழுத்தாளர் யாரு, கலைஞர் கருணாநிதியில இருந்து எத்தனையோ முக்கியமான எழுத்தாளருடைய படங்களை எல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்கிற விதம் இருக்கு பாருங்க. அது வந்து இலக்கியங்களை வாசிச்சதை விட அந்த புகைப்படங்களை வாசிக்கிறது அவ்வளவு அபூர்வமான ஒரு அனுபவமா இருக்கு. அப்படியான ஆளுமையெல்லாம் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை அளித்த ரத்னா வெங்கட் அவர்களுக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்.